நம்மோட நிகழ்ச்சிக்கு எழுத்தாளரும் அறிவுசார் தளத்திலிருந்தும் தோழர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வாங்க. இப்போ இந்த அதிமுகவுடைய விவகாரத்தில் பொதுவாக நீங்கள் அரசியல் பேசுவதில்லை என அடிக்கடி கூறுவீர்கள். இந்த விவகாரத்தில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி குறித்து நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற உங்களுடைய பல கருத்துகளில் இப்பொழுது ஒரு எதிர்க்கட்சி என்ன நிலையை செய்ய வேண்டும் உங்களின் பார்வை? நீங்கள் சொன்னது சரிதான், நான் அரசியல் பேசுவதில்லை. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான தரமான நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதிமுக ஏன் தேவைப்படுகிறது, தலைப்பு அதுதான். மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவை. ஆமாம், ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னு. அது இன்றைக்கு நாம் எதையெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் அந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏன்னா அடிப்படையில் நான் காந்தியவாதி தான், காந்திய சிந்தனையாளர் தான். ஆனால் அதிமுக தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அவருடைய தீவிர அனுதாபியாக இருந்து வருகிறேன். தொடர்ந்து 1972 1977 பொதுத் தேர்தலில் பணி செய்தேன் அதிமுகவாக. இந்த விஷயத்தை நீங்கள் இதுவரை பதிவு செய்யலை, இப்பொழுதுதான் முதலாக. பல இடங்களுக்கு தெரியும், பல பேருக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும், பொது வழியில் சொல்லியிருக்கேன். நான் காந்தியவாதி தான், ஆனால் தீவிர அதிமுக அனுதாபி. தொடர்ந்து அந்த கட்டுரையில் எழுதியிருந்தேன் அதிமுக ஏன் தேவைப்படுகிறது. அது தொடர்ந்து அது ஏன் பல பேருக்கு அது புரியலன்னு தெரியல. அதிமுகவை தாண்டியது. நல்லா வச்சுக்கேன், அதிமுகங்கிற ஒரே ஒரு கட்சி தான் இந்தியாவிலும் சரி உலகிலும் சரி அதிமுக காரர்களையும் தாண்டியது. அடித்தட்டு மக்களுக்கான ஒரு கட்சி அது. ஏன்னா நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ஒரு கிராமத்தில், என் கிராமங்களில் யாரெல்லாம் அதிகாரத்துக்கு பக்கத்திலே நெருங்க முடியாதவர்கள் இருந்தாங்களோ அவர்களெல்லாம் அதிகாரத்துக்கு வர முடிந்தது. அதற்கு வழி செய்தது அதிமுக. இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம்னா மிகச்சிறந்த உதாரணம் அனைத்து அதிமுக தான், டவுட்டே வேண்டாம். அது ஏன் பல தலைவர்களுக்கு புரியாமல் போகிறது எனக்கு புரியவே இல்லை. அது இவங்களுக்கான இயக்கம் இல்லைங்க, அது அதிமுக தலைவர்களுக்கான இயக்கம் இல்லை, அது அதிமுக தொண்டர்களுக்கான இயக்கம் கூட சொல்ல மாட்டேன், அது அடித்தட்டு மக்களுக்கான இயக்கம். அது புரிஞ்சுக்கணும். அடித்தட்டு ஏன் அதிமுக மக்கள் இன்றைக்கும் கூட ஓட்டு பார்த்தா யாராக இருக்காங்க? ஏன்னா அது எங்களோட இயக்கம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு எந்த ஒரு இயக்கத்தோடும் இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக அவங்களால் ஒன்று போகவே முடியாது. பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி கருத்தை ஒன்று நான் அக்செப்ட் பண்ணுறேன். டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 72களில் 73 அந்த காலகட்டத்தினுடைய பிரச்சாரத்தை தாண்டி முதல் ஓட்டு 77ல் பெருவாரியான தலித் சமூக மக்களும் மலைவாழ் மக்களும் சாரையாக வாக்களித்தார். எல்லாரும் 77 பொதுத் தேர்தலில் நான் தீவிரமாக ஈடுபட்டிருந்தேன் அதிமுகவுக்கு ஆதரவாக. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க விழுந்த வாக்குகள் அத்தனையுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் அந்த பழைய செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா தெரியும், 77 பொதுத் தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆன பிறகு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, படிப்பறிவுள்ள ஜனங்கள்லாம் அதிமுக ஓட்டு போட்டாங்க. அது பொதுவாக ஒரு புது புத்தியில் கிளப்பி அந்த படிப்பறிவுள்ள ஜனத்தில் நானும் ஒருத்தன். ஃபார் இன்ஃபர்மேஷன். வெரி குட். அதில் நானும் ஒருத்தன் தான். நான் சொன்னேன், ஆமாம் அதிமுக ஓட்டு போட்டலாம் நான் படிப்பு இல்லாத சொன்னீங்கன்னா நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன், பரவாயில்ல, எங்களுக்கு அந்த படிப்பு தேவையில்லைன்னு சொன்னேன். ஏனென்றால் அடித்தட்டு மக்களுக்கு உரிமையை தருகிற, அவங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து தருகிற ஒரு இயக்கமாக அதிமுக இருக்கிறதுங்கிறத இன்னமும் பல பேர் பொறுப்பில் கூட புரிந்து கொள்ளவில்லைங்கிறத எனக்கு கவலையாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அந்த கட்டுரையில் இருந்தால் தான் அதிமுக ஒன்றிணைந்த இயக்கமாக தான் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை தீராமல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லோரும் ஒரே இடத்துல வாங்க. நீங்கள் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, சசிகலா அம்மா தொடர்ந்து அதைத்தான் சொல்கிறார். அதாவது அவர் சொல்கிறாரு, நாங்கள் பார்க்காத பெரிய அதிகார மட்டமோ நாங்கள் உருவாக்காத அரசியல் தலைமையோ இல்லை, நல்லா கவனிங்க, எங்களுக்கான நிர்பந்தமும் இல்லை, ஆனால் நான் அன்பு சகோதரியோடு வாழ்விலும் தாழ்விலும் இணைந்திருந்தேன். இப்பொழுது நீங்கள் ஒன்றுபடுங்களேன். அதை ஏன் அவர்களுக்கு புரியவில்லை? அவர் ஏன் புரிய மறுக்கிறார்? அது காரணம் ஒன்றே ஒன்று தாங்க. இது இந்த இயக்கம் தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறத அவங்க நினைத்து கொண்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க. இந்த இயக்கம் அடித்தட்டு மக்களின் விருப்பத்தோடு இருக்கிறது. இதனுடைய உயிர் நாடி அதுதான். நாங்கள் எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அதிமுக அனுதாபியாக தொண்டரான்னு தெரியாது, ஆனால் மிக நிச்சயமாக அதிமுகவுக்கு ஆதரவாக ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால், அடித்தட்டு மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அதற்கு வல்லமை கொண்ட ஒரே இயக்கமாக நான் அதிமுக தான் பார்க்குறேன். ஒருவேளை சுதந்திரத்துக்கு முந்தைய காங்கிரஸாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை, பிறக்கவே இல்லை. ஆனால் நான் பிறந்த பிறகு எனக்கு அரசியல் விழிப்புணர்வு வந்த பிறகு நான் பார்த்த இயக்கங்களில் அதிமுகவுக்கு இணையாக அடித்தட்டு மக்களின் உரிமைகளை அதிகாரங்களை அங்கீகரிக்கிற வேறொரு கட்சி இல்லை. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி 53 ஆண்டு காலமாக அதிமுகவின் ஒரு விசுவாசியாக இருக்கிறீர்கள். அனுதாபி, நிச்சயமாக அனுதாபம் இருக்குது. பல இடங்கள் நானே சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், நான் தீவிர எம்ஜிஆர் ரசிகன், தீவிர எம்ஜிஆர் அனுதாபி, ஜெயலலிதா அம்மையோட தீவிர ஆதரவாளர். கட்சியில் இல்லை, அப்படிப்பட்ட சித்திக்கு தெரியாத கூட்டத்திலும் நானும் இருக்கிறேன்.
ஆமாம், நானே சொன்னேன். நான் சொன்னது தான் அது. நான் சொன்ன வாக்கியம் தான் அது. படிப்பறிவு இல்லாதவங்களாம் அதிமுக ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போவே நான் மேடையில் சொன்னேன், ஆமாம் நான் படிப்பறிவு இல்லாமல் தான் அப்படி சொன்னேன். நான் வச்சுக்கிங்க, பரவாயில்ல. உங்களுக்கு இதற்கு மாற்றாக வேறொரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான் படிப்பறிவு உள்ளவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த படிப்பறிவு வேணானே சொன்ன வேணாம். அது கரெக்ட். ஆமாம், படிப்பறிவு பகுத்தறிவு உள்ளவர்கள் அத்தனை பேருமே அதிமுக தான் வாக்களித்தாங்க, நீங்கள் வாக்களிப்பாங்க. சரிங்களா? நான் கட்சி விஷயமா நான் பேசுகிறது இல்லை. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த இயக்கத்துடன் ஏன் இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக ஒன்றிருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு நான் நம்புகிறேன் அடித்தட்டு மக்களுக்கான இயக்கம் அஇஅதிமுக தான். இப்போ சாதியை தாண்டி, மதங்களை தாண்டி, மொழிகளை தாண்டி, இனங்களை தாண்டி பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தலைமை அன்றும் இருந்தது, அதுக்கு அடுத்தும் இருந்தது. நான் இப்போதைக்கு அதை எதுவுமே சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒன்றுபட்ட இயக்கமாக இருக்கிற போது தான் நாங்கள் நினைக்கிற அஇஅதிமுக அது பரிணமிக்க முடியும். அது வேணுங்கிற தமிழகத்துக்கு தேவை. நம்ம பேசுவது தொண்டர்களின் மனநிலை தானே. ஆமாம், அந்த கட்டுரையில் அப்படி தான் எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையில் அது படித்து பல பேர் ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், அதிமுக ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால், எங்கே இடத்துக்கு போனால் என்னை என்னோட சுயரூபத்தையே நான் இயக்காமல் என்னால் இருக்க முடியும். நான் என்னை கிறிஸ்தவர் என்றோ இஸ்லாமியர் என்றோ வேறு ஒன்றோ சொல்லிக்கூட இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இங்கே இல்லை. அப்படி ஒரு அடையாளமும் எதுவுமே தேவையில்லை, இங்கே இருக்க முடியும். எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் இங்கே இருக்கிறது. உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பண்டும் உலகில் நிச்சயம் உண்டு. அதை வலியுறுத்திய ஒரு மிகச்சிறப்பு. சொல்லுங்கள். இப்போது நினைவுகள் ரொம்ப வேதனையான நினைவுகள் இதெல்லாம் பார்க்குற போது 1977 முதல் பொதுத் தேர்தலை எம்ஜிஆர் சந்திக்கிறார். அதிமுக சந்திக்கிற முதல் பொதுத் தேர்தல். அப்போது ஒரு பெரிய ஒரு பேச்சு ஒன்று விட்டார், உரை ரொம்ப ஃபேமஸ். அதில் ஒரு வரி அவர் சொல்லியிருப்பார், நாணயம் இருந்தால் மட்டும் போராது, நாணயம் இருந்தால் மட்டும் போராது, நாணயம் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாணயம் எம்ஜிஆர்கிட்ட இருந்தது. ஏன்னா எம்ஜிஆர் வெறும் கவர்ச்சிகரமாக தலைவர் மட்டும் பார்க்குறாங்கல்ல, அந்த நாணயம் இருந்தது. 1980 எம்ஜிஆரோட ஆட்சி கலைக்கப்படுகிறது. அவர் மீண்டும் வருகிறார். ஒரே ஒரு கேள்விதம் வச்சார், நம்ம ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரே ஒரு கேள்விதம் முன்னால் வச்சார், நான் என்ன தவறு செய்தேன். இந்த ஒரு கேள்வி தான் போராட்டத்துலாம் கேட்டார். மதுரை மேற்கு தொகுதியில் நிற்கிறாரு. 2 மணி நேரம் தான் அங்கே போனார். அதில் எழுந்தது ஒரு பெரிய ஒரு பேனரு, எம்ஜிஆர் படம் போட்டு, என்னென்னா கொடுத்து சிவந்தகாரம் கும்பிட்டு கேட்கிறது வாக்களிகள் இரட்டை இலக்கியம் போட்டாங்க. அவ்வளோதான். அப்படி சுவிப்பு 80. சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, 2011 இங்கே நடக்குது. ஜெயலலிதா அம்மையார் பொதுத்தலைவர் சந்திக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, நீங்கள் எங்கே பார்த்தாலும் இருளாக இருக்குது. எங்கிட்ட ஆட்சி வந்தோடனே 6 மாதங்களுக்குள்ளே தமிழகத்தை மின்சார வெட்டு இல்லாத, மின்வெட்டு இல்லாத, ஒளி நிறைந்த மாநிலமாக மாற்றுவேனாங்க. ஒரே ஒரு வாக்குறுதி தான். ஒட்டுமொத்தமாக அப்படியே அதிமுக ஓட்டலாம். என்ன காரணம்னா, சாமானியர்களோட வழி என்ன அப்படிங்கிறது தெரிந்து அதை முன்வைக்கிற ஒரு தலைமை இருந்தது. இன்றைக்கு நாம் அதுதான் சொல்கிறோம், சாமானியர்களின் குரலாக நீங்கள் மாறுங்கள். அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பிலிருந்து சாமானியர்களின் குரலை ஒழிக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? கண்டிப்பாக. அதுதான் இது சாமானியர்களுக்கான இயக்கம். திரும்ப சொல்கிறேன், நான் அதிமுககாரன் இல்லை, சரிங்களா? ஆனால் ஏன் அதிமுக அனுதாபமாக இருக்கிறேன் என்றால், மிக நிச்சயமாக சொல்கிறேன், அதிமுக மட்டும்தான் எல்லாருக்குமான ஒரு பொதுவான அரசியல் இயக்கமாக இருக்க முடியும். எல்லாருக்கும் இங்கே பங்கு, அனைவருக்குமானது. இது எந்த பாகுபாடும் கிடையாது. வருவான கருத்து மிக அனைத்து மதங்களுக்கும், இனங்களுக்கும், மொழிக்கும், தேசிய இனக்குழுக்களுக்கும். 72 தொடங்கிலேருந்து இது வரைக்கும் பாருங்க சார், எந்த அதிமுக தலைவராவது எந்த சாதிக்கு எதிராகாது, எந்த மதத்துக்கு எதிராகாது, எந்த ஒரு இனத்துக்கு எதிராகாது, மொழிக்கு எதிராகாது, யாராவது எப்போது எங்கேயாவது பேசியிருக்காங்களா பாருங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடிசம் எதுவுமே இல்லை. அதனால சொல்கிறேன், இது ஒரு சாத்விகமான இயக்கம். என்னை பொறுத்தவரையில் அஇஅதிமுகங்கிறது காந்தியவாதிகளுக்கும் பொதுநலை சிந்திக்கிறவர்களுக்குமான ஒரு பொதுவான வாக்காளர்களுக்கான ஒரு இயக்கமாக இருக்கிறதுனால தான் அது வேணும்னு சொல்கிறேன் நான். உயர்ந்த கருத்து.